ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை இதில் போட்டு கரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தேங்காவோட சேர்த்து அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நாங்கள் குழம்புக்கு தேங்காவோட வெங்காயமும் சேர்த்து அரைக்கிறது தான் எங்களோட ட்ரெடிஷ்னலாக நாங்கள் காலங்காலமாக எங்கள் அம்மா ஆச்சி எல்லாருமே வச்சுட்டே வந்தது. நாங்களும் அதே மாதிரி தான் நானும் இப்போ சமைப்பேன். தேங்காவோட வெங்காயமும் சேர்த்து அரைச்சிட்டு தக்காளியும் குழம்போடு சேர்த்து நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது நான் சட்டிக்காய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்து ஒரு 10 கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்க குழம்பு தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புல மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ உப்பும் சேர்த்துட்டு நான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு முருங்கைக்காவும் ஃபுல்லாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். குழம்பு இந்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் குழம்பு சேர்த்துக்கோங்க. நல்ல உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. முட்டை குழம்புல உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்த்து பாருங்கள். ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு இரும்பு சட்டியில் இந்த மாதிரி ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் குழம்புல டேரெக்டாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த முட்டையை உடச்சி விட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக நம்ம பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொடி மாஸ்க்கெலாம் எப்படி பொரிப்போமோ அது மாதிரி. ஆனால் நம்ம ஒன்றுமே போடாமல் நல்ல பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது இது அந்த குழம்புல தட்டி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது முட்டை குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டை குழம்பு நல்லா அழகாக வெந்து கொஞ்சம் குழம்பு சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முழு முட்டையை நான் உடச்சி ஒரு பக்கத்தில் ஊற்றினா அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஊற்றணும். பக்கத்தில் ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் தள்ளி எல்லா முட்டையும் ஒரே இடத்துல ஊற்றணும். ஊற்றதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. கரண்டி வச்சு கலக்காமல் நம்ம தேவையான அளவுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை முட்டை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் முழு முட்டையாக நமக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா நம்ம கரண்டி வச்சு கலக்கலை. கடைசியாக இது நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்காமல் நம்ம சட்டியை மட்டும் எடுத்து லைட்டாக ஒரு சுற்றி விட்டோன்னா முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.